நான் என்ன பேசுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிறீங்களே. நான் எதுவுமே பேசல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏன் இதை காட்டுறேன்னா, ஒரு வீடியோவுக்கு மெயின் தேவை ஆடியோ. அந்த ஆடியோ சீரியல்லாம் பார்க்குறவங்க கூட அப்படி தள்ளி விட்டு போயிடுவாங்க. என்னப்பா இதில் அது போல் தான் எங்கள் மீடியாவுக்கு வந்து நாங்கள் லைவ் வாய்ஸ் தான். நான் என்ன பேசுகிறோனோ அதாங்க கேட்கும். அதனால் ஒரு மாதிரி இப்படி போயிட்டுருக்கும் போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, நம்ம மீடியாவுக்கு ஒரு மைக்கு தேவைப்பா, அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைலாம் மிஸ் ஆகக்கூடாது, மற்றவங்க பேசுகிறதும் கேட்கணும், இந்த நாய்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஒரு மைக் தேவை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா என்கிட்ட மைக் வாங்குறது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்கிட்ட காசு இல்லைம்மான்னு. என் ஒய்ஃப் சொன்னாங்க, நான் உங்களுக்கு தரேங்க, என்ன போல் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் தான் வச்சிருக்கு மைக்கு வாங்கி தராங்க. என் ஒய்ஃப் சாரா தான் வாங்கி தருவாங்க. ரொம்ப நன்றி, அவங்க நன்றி. எங்கள் மீடியா சார்பாக நீங்கள் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. அதை வாங்க வந்திருக்கோம். இதை யார் எங்களுக்கு நல்லா பார்த்து சூப்பராக எடுத்து தராருன்னா, அவர் ஒரு செலிப்ரிட்டி, அவரே வருவார். அவர் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள். அவர் ஒரு இன்ஸ்டா செலிப்ரிட்டி, யூடியூப்லாம் பண்ணுறாவில், மச்சான் தான் அவர் வராவில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த பாதி வீடியோ வந்து உங்களுக்கு வாய்ஸ் இறைச்சலாக கேட்குதுல்ல, நான் மைக்கு வாங்கிட்ட அப்புறமா அதுலேயும் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணி போடுவேன். ரெண்டுமே நம்மளே பார்க்கலாம், இது டிஃப்ரென்ஸ் ரெண்டு பார்க்கலாம். அப்போ நம்ம நல்ல மைக் வாங்கிக்கிறோமா இல்லையான்னு தெரியும். காசு கொடுத்து வாங்குறேங்க, சாரிம்மா கோச்சிக்காத, என் ஒய்ஃப் தான் வாங்கிக்கிறாங்க, நன்றி. அதான் நம்ம எங்கே வந்திருக்கோம் இந்த வாங்கிறதுக்கு? ரிச்சி ஸ்ட்ரீட். நாங்கள் இந்த மைக் எங்கே வாங்க வந்திருக்கோன்னா ரிச்சி ஸ்ட்ரீட், மவுண்ட் ரோடு. நம்ம தெரியும் உங்களுக்கு, நம்ம இந்த காட்டெலாம் தேவையில்லை. மவுண்ட் ரோடு நிறைய பேர் வந்திருப்பீங்க. மவுண்ட் ரோட்டில் ரிச்சி ஸ்ட்ரீட் தெரியாத ஆளே கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மைக்கிலேருந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் இருக்குது. வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு போங்க. அங்கே மைக் வாங்க வந்திருக்கோம். நம்ம அவனும் போனான், என் மச்சனும் போனான், நானும் ஒரு 4-5 டேக் எடுத்துட்டேன். வீடியோ விழாவுக்கு 4-5 டேக் எடுத்துட்டேன், இன்னும் வந்த பாடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஃப்ரெண்ட்ஸ். பாவம் என் ஒய்ஃப், அவனும் போனான் 2 ஹவர் ஆயிடுச்சு போய் உட்கார்ஜவ தூங்கிட்டான். ஏம்மா யார் பண்ணுறா? என்னவா வந்துடுவேன், இன்னும் வந்துட்டான், அவள் தான் வந்துடுவான்னு. 8:00 வந்துடுவாங்க. 10 நிமிஷத்தில் வந்துடும் சொல்லு, சும்மா அப்படி தான் சொல்லணும். 10 நிமிஷத்தில் வந்துடும் சொல்லு. நான் அது பேசுகிறேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாண்ட குழந்தைய விட்டு வந்துடும், பயங்கரமாக கத்துறாங்க போல. என்ன சாரா எப்படி இதுக்குள்ளே மைக் வாங்கிடுவாம்மா? என்னடா மச்சான் இந்த அம்மா ஃபுல்லாக மார்க்கெட்டு ஃபுல்லாக தேடிட்டேம்மா, எங்கேயும் இல்லைம்மா, ரொம்ப வெக்ஸாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்குமாம்மா. எங்க காலியே இருக்குமாம்மா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் வந்து தெரியல, என் மச்சான் அரிசி 2 ஹவராக போய் தேடிடான், எந்த இடத்துலையும் இல்லையா. ஏன்னா இவர் வாங்கின மைக் வந்து நல்ல மைக்கு, அதே மைக் வந்து மேலே இருக்குதான். ஆமாம், ஆனால் நான் வந்து மேலே இப்போ தெரில, இப்போ வைக்கிறாங்க அது சரிதா. ஆனால் நான் வாங்கின இடம் வந்து வேறு, இப்போ பார்த்தா மேலேயே இருக்கு. நான் என்ன பண்ணுறது சொல்லி வாங்கிட்டாரா காட்ட சொல்லுமா. ஒரு 5 நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். இது 5 நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம் 5 நிமிஷம். சூப்பரா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி மச்சால அதில் ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று. என்னன்னா வந்து மைக்கு வாங்கிட்டு இதை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசுனா, ஃபர்ஸ்ட் வாட்டி பேசும்போது இந்த மாதிரி ஸ்லோமோ எடுத்துட்டாங்க ஃபுல் வீடியோவை. 2வது வாட்டி பேசும்போது மைக்கு ஆன் பண்ணல. இந்த வாய்ஸ் இதுல வேற அஜு வேற வந்து இந்த வாய்ஸை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வேற சொல்லலாம். A few inches later. Hello. Mic testing 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 15 மாமா 16 மச்சான். இப்போ கேக்குதா? ஹலோ கேக்குதுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் FM 93.5. மச்சான் எனக்கு எப்படி இதுன்னு தெரியல மச்சான், நான் இப்போ வீட்டில் பண்ணி தான் கேட்கணும். சூப்பராக இருக்கும் மாமா, குவாலிட்டிலாம் வேறு லெவலாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாய்ஸ்லாம் எப்படி இருக்கும். ஏன்னா என்னென்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கானா சிங்கருக்கு வந்து தெரியும். கானா சிங்கர் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்டேஜில் மைக் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்கள் கடைசி வரைக்கும் ஒரு 2.25 ஹவர் உட்காருவோம். அந்த 1/4 ஹவரில் கொடுப்பாங்க, ஒரு பாட்டு பாடி முடிச்சுருவோம், ஸ்டார்டிங் வரவங்க. அது கூட எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துதான் தெரியல. இந்த மைக் வாங்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏதோ சாதிச்சிட்ட மாரி எனக்கு மைக் வாங்கிட்டேன்டா. ஆனால் நீங்கள் சொல்லலாம்
கொண்டாடி வாங்கி கொடுத்த மைக்கு எப்படி நீ ஏன் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆக்சுவலி வந்து அது கூட ஒரு டேலண்ட் தானே. என் ஒய்ஃப்க்கு பேச்சை போட்டு வாங்கின டேலண்ட் தானே. ஆனால் அதை விட்டு டேலண்ட் என் மச்சான் எனக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பிஸி டைமை விட்டு அவன் ஒர்க்கெல்லாம் விட்டு எனக்கோசம் வந்து வாங்கி கொடுத்தேன். நன்றி மச்சான். ஏன்னா தோல் கொடுப்பான் தோல்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து மைக் கொடுப்பான் தோல்னு இப்போ தான் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. மச்சான் வந்து இன்னும் மெயின் ஹைலைட்னா இதில் 2 ஹவராக சுற்றி நின்றுமா 2 ஹவருக்கு உனக்கோசம் 50 ரூபாய் பேலன்ஸ் பேசி எடுத்துட்டான் ஆன்னு சொல்ல. உனக்கோசம் நான் கேட்ட ரேட்லேருந்து 50 ரூபாய் கம்மி. எனக்கு இந்த 50 ரூபாய் இப்போ எனக்கு வந்து பயங்கர இது. என் மச்சான் லாஸை வந்து தடுத்துட்டான். இது 50 ருபீஸ். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி எனக்கு. அவள் தான் நாங்கள் வந்த இடம் வந்து எனக்கு வந்த வேலை வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. என் ஒய்ஃபுக்கு நன்றி, மச்சானுக்கு நன்றி. அதே போல் மச்சான ஒரு சேனல் வச்சுருக்கான். மச்சான் சேனல் கொடுக்குறேன். ஸோ அஸ்ஸு ஐஷா vlogனு சொல்லிட்டு நிறைய ஷோ போட்டுறாதீங்க, முன்னாடி ஷோ போட்டுறாதீங்க. ஷோ போட்டீங்கன்னா வேறு வந்துடும். வெறும் அஸ்ஸு ஐஷா மட்டும் போடுங்க. அஸ்ஸு ஐஷா vlog நிறைய ப்ராங்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாரா ஃப்ரான்சிஸ் vlog மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பயங்கரமாக அடி வாங்குறதெல்லாம் இப்போ கிளியராக கேட்க மைக்கில் டம்முன்னு. ஆமாம் இது ஒரிஜினல். நீங்கள் கேட்பீங்க என்ன சவுண்டே கேட்கல, என்னம்மா ஒரே சத்தமாக இருக்குன்னு கேட்பீங்க. அந்தமாரி இதில் கேட்கும். சும்மா எடுக்கிறது இல்லை, அந்தமாரி அடிக்கிற ஒரு அடி கேட்குதா? கேக்குதுங்களா? இது போல சும்மாலாம் அடிக்கிறது குத்தா, அது வந்து சிம்பு போடாது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, இதுக்கப்புறம் நாங்கள் இதே போல் சில பொருள் வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பொருள் வாங்கணுமோ நாங்கள்லாம் வாங்கிக்கிட்டு எங்கள் மீடியாவை வந்து பயங்கரமாக பெருசாகும். எங்கள் மீடியாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டராக வந்து எங்கள் அஸ்ஸு இருக்காரு. அவர் மீடியாவுக்கு ஒரு சப்போர்ட்டராக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் 2 பேர் மீடியாவுக்கு சப்போர்ட்டராக நீங்கள் இருங்க. பாண்ட சின்னத்தில் ஒரு குத்து, கதமலை சின்னத்தில் ஒரு குத்து கொடுத்து போயிட்டு வந்துருக்கேன். ஓகேப்பா, எந்த சின்னமும் இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் vloggers, ஏங்க ஒரு காமெடிங்க, ஒரு வடிவேல காமெடி இல்ல. ஆமா, அப்புறம் இந்த மாதிரிலாம் நீ தேர்தல்லாம் நிக்க போற அப்படியே பேச்சு வந்து கான்ட்ரோவர்சியா வந்து இது பாரு, சும்மா எதனா ஒன்று சொன்னாலே நியூஸில் போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வேணாம் நம்மளுக்குலாம். ஸோ பெரிய சேனல்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வியூஸ் போகாது அப்படின்றியா? அப்படி இல்லை மச்சான். நம்மளுது மச்சான் நீ வேற மச்சான். இவரு இருக்கிறார்ல மிஸ்டர் பீச் இருக்கிறார்ல அவரு. அப்புறம் வந்து இந்த ஃபாரின்ல சேனல் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நானும் வந்து அந்த மாதிரி பெரிய சேனல் ஆவேன். ஒரு ஃபாரின் சேனல் நாங்களாம் ஆகும். நான் மச்சான் எங்களுக்கு அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. நாங்கள் அப்படி ஆகும். இல்லை மச்சான், ஒரு மச்சான் கேட்காது. இந்த மாதிரி கேட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விழாக்களை பயங்கரமாக சந்திப்போம். மச்சான விழாக்களை பார்ப்பீங்க, நாங்களும் கொலாபரேஷன் பண்ணி போடுவோம். இதுடன் விடைபெறுவது உங்கள் ஃப்ரான்சிஸ் அஸ்ஸு. அதனால இதாச்சும் இப்போ கேட்குதா இல்லைன்னு தெரியல. இந்த வாய்ஸ் இதுதான் வந்து மைக்கோட வாய்ஸ். அது வந்து மைக் வாங்கும்போது அது ஒரு டிஸ்டி மாதிரி அந்த மாதிரி அடிக்கடி ஆகும். கரெக்டு தான், டிஸ்டி தான். நீங்கள் எல்லாம் கூட டிஸ்டி தான். ஒரே சுற்றி போட்டு வச்சு அந்த மாதிரி. நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். இது பப்ளிக் பிளேஸ். பப்ளிக் பிளேஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அசு கூட மச்சான் கூட வந்து வெல்கம் பாய்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் வீடியோவே. எப்படி பார்த்தா ஒண்ணுமே கேட்கல. இதாச்சும் கேட்கணும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா சார்ஜ் எல்லாம் போட்டு இப்போதான் அதை ஆன் பண்ணி கரெக்டாக வச்சோம். நம்புறேன் கேட்கும். இதே போல எங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அடிச்சுட்டு போங்க. பை பை பை.